ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி பாஸ்கா 2ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 முதல் 26 முடிய. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரைச் சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளையெல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ராயேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனங்குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தம் மகன் வழியாக உலகை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 16 21 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டார்கள். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினார்கள். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீய செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைத்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஸ்பெயின் நாட்டை அல்போன்ஸ் என்ற அரசர் ஆண்ட நேரம் இஸ்லாமியர்கள் ஸ்பெயின் நாட்டின் தலைநகரை முற்றுகையிட்டனர். துரதிர்ஷ்டவசமாக அரசர் அல்போன்ஸின் மகன் எதிரிகளின் கையில் மாட்டிக்கொண்டார். நகரை முற்றுகையிட்டிருந்த சுல்தான் பிடிபட்ட இளவரசரை நகரில் உள்ள அனைவரும் பார்க்கும் வகையில் கழுமரத்தில் கட்டி அரசர் அல்போன்ஸுக்கு தூதுவிட்டான். மகன் வேண்டுமா அல்லது தலைநகர் வேண்டுமா என்பதே அந்த தூது. அதாவது பிடிபட்ட மகனை உயிரோடு திரும்பப் பெற வேண்டுமெனில் தலைநகரையும் அரசையும் சுல்தானிடம் சரணடைய செய்ய வேண்டும். சரணடைய செய்ய மறுத்தால் மகன் கொல்லப்படுவான். இதுவே அந்த செய்தியின் சாராம்சம். அரசர் அல்போன்ஸுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மகனா மக்களா என்ற குழப்பம். இறுதியாக அவர் சொன்னது, என் மக்கள் வாழ்வதற்காக என் மகன் சாகட்டும் என்கிற வார்த்தைகளை. நாட்டு மக்களை காக்க தன் மகனை சாக அனுமதித்த அரசர் அல்போன்ஸை போல மனுக்குலத்தை மீட்க தன் ஒரே மகனை சிலுவைச் சாவுக்கு கையளித்தார் தந்தையாகிய இறைவன். தன் ஒரே மகனின் இறப்பு வழியாக மனுக்குலத்திற்கு மீட்பை கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, கடவுள் தன் மகனின் இறப்பின் வழியாக நமக்கு மீட்பை கொடுத்திருந்தாலும் அந்த மீட்பை நமதாக்க நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது.
விக்டர் பிராங்கல் என்ற உளவியலாளர் தனது புத்தகம் ஒன்றில் கீழ்கண்ட நிகழ்வை எழுதுகின்றார். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் இவர் ஹிட்லரின் நாசி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவரோடு இன்னும் பல கைதிகளும் அடைக்கப்பட்டிருந்தனர். போர் முடிந்த பின்பு அனைவரும் விடுதலையாக்கப்பட்டனர். மகிழ்ச்சியாக வெளியே வந்த கைதிகளில் சிலர் உடனடியாக வந்த வேகத்திலேயே சிறைச்சாலைக்கு திரும்பச் சென்றார்களாம். என்ன காரணம் என்று விசாரிக்கப்பட்டது. அவர்கள் சொன்ன பதில் இதுதான்: இத்தனை வருடங்களாக சிறையின் இருளில் இருந்த எங்களால் ஒளியின் வெளிச்சத்தில் வாழ்வதற்கு அச்சமாக இருக்கிறது. ஒளியில் வாழும் திறன் எங்களுக்கு இல்லை, இருளே வசதியானதாக இருக்கிறது என்று சொன்னார்களாம். இந்நிகழ்வை ஓர் அடையாள நிகழ்வாக நாம் பார்க்க முடியும். நம் இன்றைய வாழ்வு ஏறத்தாழ ஒரு சிறை போன்றுதான் இருக்கிறது. சிறை என்பது கூட ஒரு அறைதான். வீடு என்பதும் ஓர் அறையே. ஓர் அறைக்குள் ஒரு நபர் சுதந்திரத்தோடு வாழ்ந்தால் அது வீடாகிறது. சுதந்திரம் இல்லாத அறை சிறையாக மாறுகிறது. இன்று பல மனிதர்களது வாழ்வு சிறையாகத்தான் இருக்கிறது, ஒழிய வீடாக இல்லை. பணம், பதவி போன்ற பற்றுக்களில் சிக்கி அதை தாண்டி சிந்திக்க முடியாத அளவிற்கு தங்களது வாழ்வை மிகவும் ஒரு குறுகிய அறையாக, அதாவது சிறையாக மாற்றி அதற்குள்ளேயே வலம் வருகின்றனர். மேற்கண்ட பற்றுக்களின் காரணமாக சுதந்திரமான வாழ்வு என்ற ஒளியை நோக்கி கடந்து வர அவர்களுக்கு விருப்பமில்லை. கட்டிட சிறையை உடைத்து வெளியே வர திருத்தூதர்களுக்கு இறைவன் உதவியது குறித்து முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்று இறைவன் நாமும் நமது வாழ்க்கை சிறையை உடைத்து வெளியே வருவதற்கான வாய்ப்பை தன் மகன் இயேசு கிறிஸ்துவினுடைய சுய தியாக பலியின் வழியாக நமக்கு வழங்குகின்றார். எனினும் இறைவன் வழங்குகின்ற இத்தகைய வாய்ப்பை பயன்படுத்தி விடுதலை வாழ்வை நோக்கி பயணிக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? அல்லது மேற்கண்ட கைதிகளைப் போல இருளான வாழ்வுக்கு பழக்கப்பட்டு போய்விட்டதன் காரணமாக இருளின் தன்மையிலேயே நாம் சுகம் காண்கிறோமா என்று நம்மை பார்த்தே நாம் கேட்டுக்கொள்வது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. புதிய வாழ்வு உண்மையான அகச்சுதந்திரத்தை நமக்கு வழங்குகிறது என்றாலும் நாம் பழைய வாழ்விற்கும் அது தருகின்ற போலி இன்பத்திற்கும் பழக்கப்பட்டு விட்டதன் காரணமாக அதிலேயே ஒருவிதமான மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றோம். புதிய வாழ்வு தரும் சவால்களை சந்திப்பதற்கான மனத்திராணி யாரிடம் உண்டோ அவர்கள் மட்டுமே இருளின் தன்மைகளை தூக்கி எறிந்துவிட்டு ஒளியை நோக்கி பயணிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தங்களது தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை என்று இயேசு கூறுவது குறிப்பிடத்தக்கது. மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் தன் சாவு வழியாக வென்றெடுத்த மீட்பு எமதாக வேண்டுமெனில் நாங்கள் எங்களது இருளின் தன்மைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதை உணர எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். ஒளிக்குள் நடக்க அழைக்கும் ஆண்டவர், உயிரை தந்த அன்பின் தேவன், இருளை நீக்கி வாழ்வு தருவார், நம்மோடு என்றும் இருப்பார். உலகத்தை நேசித்தார் அன்பு தந்தை, தன் ஒரே மகனை அர்ப்பணித்தார். நம்புகிறான அழிவதில்லை, நிலையான வாழ்வை பெறுவார். ஒளிக்குள் நடக்க அழைக்கும் ஆண்டவர், உயிரை தந்த அன்பின் தேவன், இருளை நீக்கி வாழ்வு தருவார், நம்மோடு என்றும் இருப்பார்.
தருவார் நம்மோடு என்றும் இருப்பார். பயப்படாதே என்று தேவன் சொல்வார். உன் வாழ்வில் நான் உன்னோடு இருப்பேன். உண்மை நம்பிக்கையில் நிலைத்து நில், என் சாட்சியாக நீ இருப்பாய். ஒளியாகி உலகில் வாழும், அன்பை பகிர்ந்து சாட்சியாக இருப்போம். இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். நித்திய ஜீவனை அடைவோம். ஒளிக்குள் நடக்க அழைக்கும் ஆண்டவர், உயிரை தந்த அன்பின் தேவன். இருளை நீக்கி வாழ்வு தருவார், நம்மோடு என்றும் இருப்பார்.